வணக்கம். இன்றைக்கி வந்து டேட்டு பார்த்திங்கன்னா 19/9/2024 காலையில் கோயம்புத்தூர்லேருந்து வெக்கேட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் தான் இருக்கிறோம். மேட்டுப்பாளையத்துக்கு வந்துக்கிறோம். மேட்டுப்பாளையத்தில் இது ஒரு ஃபாரஸ்ட்ரி காலேஜ். பார்த்திங்கன்னா அப்படியே பயங்கரமாக ஒரு காலேஜில் கோட்டு மாதிரி இருக்குது. பார்த்திங்கன்னா கோட்டு மாதிரி தான் எல்லோரும் பசங்களாம் உட்காந்துக்கிறானுங்க. பார்த்தா தெரியும். நானும் உட்காந்துருக்கேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா நான் உட்காந்துக்கிறேன். கிளிப்பு கட் ஆகிடுச்சு. எங்களை பஸ்ஸு எடுத்து வந்து இறக்கி விட்டுட்டு எல்லாம் அங்கே போயிட்டோம். இங்கே தான் வந்து காட்டுக்காரர் படித்தார். எங்கே ஃபாரஸ்ட்ரி சார் படித்தாராம். இங்கே வந்திருக்கோம். இன்றைக்கி ஃபுல் டேவும் கிளாஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன நடக்குது என்ன ஏதுன்னு தெரில. அவள் தான் மட்டி கூப்பிட்டாரு. போகிறோம். பாய். பேசுங்க. வணக்கம். அதே நாள் 19ஆம் செப்டம்பர் மாதம் 24 வருஷம் எங்கே நடந்து போயிருக்கிறான்னு பார்த்தா கல்லார் பிளான்டேஷன் கிராப்ஸ் ரிசர்ச் ஸ்டேஷன். ஒன்றுமே அழகாக தெரிறேன்ல நான். சொல்லு தங்க தொடாதீங்க பாஸ். பிரார்த்தனை பண்ற மாதிரி கும்முன்னு இருக்கீங்க. என்ன வார்த்தை சொல்ற ராஸ்கல்? எப்படி அவனுக்கு இப்படி நான் தோணுது? தெரில. டெய்லி அழகு கூட்டுறாங்க. ஏதோ 2 கிலோமீட்டர்னு சொல்லி கூட்டினாங்க. என்ன கிலோமீட்டர் பையா? ஆமாம், அவரே எறும்பு மாதிரி தான் இருப்பார். இங்கே வந்து கேட் ஆச்சர் நடக்குது. இவருக்கும் அவருக்கும். இவருக்கு எனக்குலாம் இல்லை, வேற யாரையும் சொல்கிறாங்க. நேற்று நைட்டு ரூம் இல்லையாமா? வரும்போது தான் அந்த ரூமா இது கண்ணா பரம்பரை ரூம் இல்லையா, ஊட்டி ஏறுறோமா. சோபா டயர்டாகுது லைட்டாக. நீ எடுத்து வைக்கணும். ஆமாம், இன்னைக்கு சரியாக தூங்கவே முடியாது பஸ்ஸில். டார்ச்சர் பண்ணுறாங்க. டேய் நீ என்னடா சொக்கா கூட இல்லாம முண்டமா நிக்கிற? சொக்கா எங்க சார்? சோஃபால காய போட்டு அது உருண்டு வரவர் தான் எங்கள் சார். உருண்டு வர்றாரு போகிறோம் திரும்ப. ஸோ நாங்கள் மேலே போயிட்டு ரீச் ஆகிட்டு உங்களை மறுபடியும் சந்திக்கிறோம். சைடு அப்படியே ஆறு போகுது, இந்த பக்கம் ரோடு போகுது. வியூ நல்லா இருக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா மலை பிரதேசம். ரூம் எடுத்துக்கிறாங்க. ஏதோ வண்டி வருது. நாங்கள் போயிட்டேன். வண்டி வந்துருச்சு. நான் லிஃப்ட் தரீங்களா? வர சொல்றாரு. கண்ணன் கை காமிச்சோடனே வர சொல்றாரு. இங்கே பாரு, நீங்கள் அவனை கேட் டார்ச்சர் பண்ணிட்டு இப்போ இங்கே வராங்க. ஒரே ஆஃப்ன்றாதடே இதுவாக இருக்குது. ஒன்றுமே பேசலை. நாங்கள் ஃபுல்லாக பேசுவோம். அதுதான் வந்து ஊட்டி அப்படின்னு நாங்கள் சும்மா சொன்னால் நீங்கள் நம்பணும். அந்த பக்கம் இருக்குதா இந்த பக்கம் இருக்குதான்னு தெரில. சரி, நாங்கள் வந்து கல்லாறு வந்துக்கிறோம். அதில் ஏறி இருக்கோம். அதுக்கப்புறமா மேலே போயிட்டு ஏதாவது நல்லா இருந்துச்சுன்னா காட்டுறோம். இப்பயே காமி கீழே. வணக்கம். இரவு வணக்கம் ஆக போகுது. இரவுலாம் இல்லை, சாயங்காலம். என்னது என்னடா சொல்லுவாங்க? குட் ஈவினிங். குட் ஈவினிங் தான் தமிழ் என்ன சொல்லுவாங்க? மாலை வணக்கம். இப்போ நம்ம வந்து ஊட்டியை ரீச் ஆகிட்டோம். வந்து அங்கங்கே நடக்கும் இருந்த இடத்துலேயே 3 நாள் டூருக்கு எங்கே வந்தோமோ அதே இடம். இங்கேருந்து பார்த்தா வேறு இடம் மாதிரி தெரியுது. நான் முன்னாடி போயிட்டு காமிக்கிறேன். எல்லாரும் இங்கே தான் இருக்கிறாங்க. யாருமே தெரியலடா. சோடா எங்கடா வேற இந்த பக்கடா குளிருதுப்பா, என்ன பண்ணுறது? ஆமாப்பா, சரியான குளிர். போன டைம் மாதிரி இதுவும் ஸ்வெட்டர் எடுத்துகிட்டு வரல, எதுவும் எடுத்துகிட்டு வரல. ஜாலியாக சுற்றின்னு வந்துட்டோம்.
4 நாள் இங்கே தான் இருக்க போகிறோம். எப்பயும் போல் பர்மிஷன் வாங்கி வெளியே சுற்ற ஆரம்பிச்சாச்சு. நாங்கள் இங்கே வந்து டைம் பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு வந்தோம். ஊட்டியில் 5 மணிக்கு வந்தோம். நான் வந்து யாருமே தெரிய மாட்டோம். போன டைம் மாதிரி ரூமும் ஒழுங்காக கொடுக்கல. 11 பேருக்கு ஒரு ரூமு, 2 பேருக்கு ஒரு ரூமு, அப்புறம் தனியாக 5 பேருக்கு ஒரு ரூம் கொடுத்துருக்குறாங்க. கேர்ள்ஸுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ரூம் கொடுத்துட்டாங்க. சரியில்லை, வருத்தம்ப்பா. இப்போ வந்து கீழே சும்மா பஜ்ஜி சாப்பிட்லான்னு போகிறோம். பஜ்ஜி சாப்பிடுவோமா இல்லை மீல்ஸ் சாப்பிட்டு வருவோமான்னு போய் போனாதான் தெரியும். பொச்சி சாப்பிட்டுட்டு பச்சை மட்டும் தின்ட்டு வருவோம். அதெல்லாம் பண்ணோம். இந்த டூரில் வந்து யாருக்குமே இஷ்டமே இல்லை. அதனால தான் விளாகும் யாரும் சரியாக பிடிக்கல. நாங்கள் போன டைம் கூட ஒரு கொஞ்ச நேரம் இருந்துச்சு. நாங்கள் நைட்டு 12 மணிக்கு வந்தோம். இப்போ நாங்கள் 5 மணிக்காக ரீச் ஆகிட்டோம். இப்போயே குளிர ஆரம்பிச்சிருச்சு. நைட்லாம் என்ன பண்ண போகிறோன்னு தெரில. வச்சுட்டும் ஒரு பெட்டுக்கு 3 பேர், பெரிய பெட்டு. ஒரு பெட்டுக்கு 3 பேர்னால் ஒரே ஒரு பெட்ஷீட் தான் இருக்குது. அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னு தெரில. எங்களுக்கு முன்னாடியே சாரு எல்லாம் ஒரு குரூப்லாம், சொம்பு குரூப்லாம் கிளம்பிட்டாங்க. சாரி அப்படி சொல்லக்கூடாது, ஒரு சில பேர். வேற என்ன, எப்பயும் போல தான். இந்த இடம் வந்து சுற்றியும் அலசி ஆராய்ச்சாச்சு. அத்தனை சந்து நம்மளுக்கு அத்துப்படி. இந்த இடத்துல எப்படி போனால் எப்படி வரலான்ற வரைக்கும் நம்மளுக்கு தெரியும். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, யாரும் மிஸ் ஆக மாட்டாங்க. ஜாலியாக போய்ட்டு ஜாலியாக வரலாம். எப்படா இந்த டூர் முடியும்னு இருக்குது. யாருக்குமே இந்த டூரில் இஷ்டம் இல்லை, ஒரு மயிரும் கிடையாது. நான் எங்கள் மூஞ்சே எதுவும் தெரியல. என்ன ஃப்ளாஷ் ஒன்றா போட்டுக்கலாம். இப்பயே குளிர் தாங்க முடியலையே. நைட்லாம் என்ன பண்ண போகிறோன்னு தெரில. கண்ணெல்லாம் பார்த்தா தெரியும், ஒழுங்காக தூக்கம் இல்லை தொடர்ந்து. என்னடா வருகிறார்கள். என்னடா என்னாச்சு? வாங்க 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 வாங்க. இது பெஸ்ட் வரடா. 10 அடி தான்டா முன்னாடி போகிறாங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி போகலாம்டா. 10 அடி தான். நம்ம இப்படி போயிடுவோம்டா. வா, எனக்கு என்ன கேளு, நம்ம இந்த இப்படி இறங்கிடலாம். இந்த பக்கம் போயிடுவோம். யார் சொன்னது கடை? பஸ் ஸ்டாண்ட்ல கடை இருக்கும். டேய் இப்படி இல்லை, கீழே இறங்கி அந்த ரோட்டில் போனால் பஸ் ஸ்டாண்டு சுற்றிட்டு வர கிடக்குது. அந்த இடத்துக்கு போனோம். உனக்கு என்ன எந்த கடை வேணும் சொல்லு, நான் கூப்பிட்டு போகிறேன். அன்னைக்கு பார்த்தா வழி தான் தெரிய மாட்டோம் நமக்கு. வாடா தெரியும், அவனுங்களும் அதே வழியில் போகிறாங்க. அதான் பிரச்சனை, வேற பிரச்சனையே இல்லை. சரி, இத்துடன் முடிவு கிடைக்கிறது இந்த வீடியோ. மெதுவாக போகலாம்டா. நாம் அடுத்த கடை எந்த கடை போகிறோம்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிட்டு அங்கே விலாக ஆரம்பிக்கிறோம். நன்றி, வணக்கம். வாய்ஸ் கேவலமாக இருக்கும். சரி, வணக்கம். நான் தான் முகேஷ். இந்த குளத்துக்கு நடுவில் மெயின் ரோட்டில் அந்த வயசு கட்டும்போது 32,000 ஓனர் இது கிடையாது. ஆக்சுவலாக இப்போ என்ன நடந்துச்சுன்னா, பேர் சொல்ல விரும்பல. எங்கள் கூட்டத்தில் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை. அதுக்காக ஹாஸ்பிட்டல் வர சொன்னாங்க. ஹாஸ்பிட்டல் வர இடத்துல நாங்கள் வழியை காமிச்சிட்டு வந்துடலான்னு பார்த்தா எங்கேயும் கூப்பிட்டு உள்ளே உட்கார வச்சிட்டாங்க. நாங்கள் ஏதோ ஊட்டிலே பிறந்த வளர்ந்த மாதிரி எங்ககிட்ட ரூட் கேட்டாங்க. ஆக்சுவலாக மேம் வந்து அப்படி தான் நினச்சாங்க, எங்களுக்கே ரூட்டு தெரியும் அப்படின்ட்டு. எங்களுக்கே ஒன்றும் தெரியாது. உண்மையை சொல்லு, சத்தியமா உனக்கு தானே போட்டேன். அந்த ஆள் என்ன சொன்ன? வேற என்ன, எப்பயும் போல தான். இந்த இடம் வந்து சுற்றியும் அலசி ஆராய்ச்சாச்சு. அத்தனை சந்து நம்மளுக்கு அத்துப்படி. இந்த இடத்துல எப்படி போனால் எப்படி வரலான்ற வரைக்கும் நம்மளுக்கு தெரியும். ஏன்ட்டு என்ன சொன்ன? எங்களுக்கே ஒன்றும் தெரியாது. இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே. என்னடா சொல்ற? அவர்கிட்ட வாங்கின காசுக்கு ஏணி சின்னத்துல ஒரு குத்து, உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தென்னை மரம் சின்னத்துல ஒரு குத்து. ஆக மொத்தம் 2 குத்து. 2 குத்துனே. 3ஆவது குத்து நான் குத்தவா? குத்துனே. உன் கையை தரோளமா குத்துனேன். எல்லா கட்சியும் காசு வாங்குறது, எல்லா கட்சியும் போறது. ஐயோ, பகை இல்லாம போறீங்க. நாங்களே மேப் போட்டு தான் வந்தோம். மிரட்டுறாங்க. எங்கடா போறீங்க? நாங்கள் தொலைஞ்சிருவோம் அப்படின்றாங்க. எங்களுக்கே தெரியாது. கூகுள் மேப் இருக்கிறாங்க, அவங்களே வரோம். இது பார்த்திங்கன்னா சின்ன ஹாஸ்பிட்டல்னு பார்த்தா இது ஊட்டிலே பெரிய ஹாஸ்பிட்டல் போல் பயங்கரமாக இருக்குது. அப்படி இருந்தாலும் இந்த கண்ணில் இருக்கிற கருப்பு அப்படியே திருக்குறான். வெயிட்டாக வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஹாஸ்பிட்டல் வச்சு ஹாஸ்பிட்டல். ஐயோ, எனக்கே ரோலிங் ஆகுது. என்ன சொல்லுவாங்க? ஹாஸ்பிட்டல் வந்து பயமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா கிராஃப்டீரியா இருக்குது. நம்ம ஸ்டெடியை பொறுத்த வரைக்கும் கிராஃப்டீரியானா அது ஃபீல்டு.
இங்கே வந்து கிராஃப்டீரியான்னு கேன்டீனை போட்டு வச்சுக்கிறான் பைத்தியக்காரன். அது கிராஃப்டீரியா ஃபஸ்ட்டு என்ன அர்த்தம்னே எனக்கு தெரில. காலேஜில் கிராஃப்டீரியானா லேண்ட் இருந்துச்சு, ஃபீல்டுன்னு நினச்சிட்டு இங்கேயும் அதே படித்தோம். என்னன்னு தெரில. அது அவங்க கேஷுவாலிட்டி வந்து உள்ளே போய்க்கிறாங்க. நாங்கள் வந்து உட்காந்து வேடிக்கை பார்த்தோம்னா நம்ம வெளியே தானே உட்காரோன்னு சொன்னோம். நம்ம உள்ளே உட்காந்து அந்த பைத்தியம் வந்து வெளியே தேடுவாங்க. உடனே நம்ம போயிட்டோம்னு நினச்சிட்டு என்ன பண்ணுவாங்களோ தெரில. ஃபோன் போடுவாங்களான்னு தெரியல. போனோம், ஆளுக்கு 3 பஜ்ஜி சாப்பிட்டோம். சார் 2 வாழைக்கா பஜ்ஜி ஒரு டீ சாப்பிடு. சாப்பிடுங்க சார். அதுல பாதி எனக்கு கொடுத்துரு. தலைவா எவ்வளோ ஆச்சு? அதே பே பண்ணிடு. அந்த 100 கோடியில் கழிச்சிக்கலாம். சாப்பிட்டு பார்த்தா உடனே ஃபோன் அடிச்சிட்டாங்க, வர சொல்லி வந்திருக்கோம். என்ன நியூஸ்ன்னு தெரில. தெரிஞ்சிட்டப்புறம் ரூமுக்கு கிளம்ப வேண்டியது தான். நைட்டு சாப்பாடு சொல்லிங்கிறாங்களாம், பரோட்டாவும் தக்காளி சோறும். நான் காம்பினேஷன்னே தெரில. வெறுப்பாக இருக்குது. இதில் வந்து 8 நாள் டூரில் இது 3வது நாள். 3வது நாள்லேருந்து ஸ்டார்ட் ஆகலை. ஃபஸ்ட் நாள்லேருந்தே வெறுப்பாக தான் இருக்குது. ஆரம்பித்ததுலேருந்தே வெறுப்பு தான். நான் சந்தோஷப்பட்ட தருணம் எதுனா அந்த பஸ்ஸு வந்து நிச்சு அந்த லைட்டெல்லாம் போட்டு பூஜை போடும்போது தான் சந்தோஷப்பட்ட தருணம். அப்புறம் வந்து நடுவில் கொஞ்சம் நல்லா இருந்தோம்னா முருகர் கோயிலேருந்து வர நேற்று நைட்டு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் நல்லா சவுண்டு வச்சாங்க பாட்டு. இப்போது என்னன்னா ஓனரே பாட்டு பாட சொல்கிறான், ஆனால் டிரைவர் ஒத்துக்க மாட்டேங்கிறான். ஏன் தான் தெரிய மாட்டேங்குது. ஏதோ அவங்க ஒப்பு மூட்டு சுற்று மாதிரி எகிறான், கெட்ட வார்த்தையில் திட்டுறான். இதே இந்த இடத்துல நடக்கிறதே வேறையாக இருந்துருக்கும். டிரைவர் எத்தனை பேர்கிட்ட அடி வாங்கி போனே தெரியாது. 19 பேர் அவனை அங்கேயே வந்து குனி வச்சு ஏற்றிட்டு இருக்கணுன்ட்டு தான். மதியம் சாப்பாடும் ஓவராக சாப்பிட்டோம்னா செலவு ஓவராக பண்ணிட்டோம். கொஞ்சம் இந்த 2-3 நாளில் 1000 ரூபா காலி பண்ணிட்டோம். எப்படி பார்த்தாலும் 1000 ரூபா காலி பண்ணிட்டோம். ஸோ இதனால் வந்து வெறுப்பாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பொறுமையாக சாப்பிடணும் பார்ப்பேன். ஆமாம், என்னன்றதுன்னு தெரில. அடுத்து பர்ச்சேஸும் எது பெருசாக கிடையாது. வேறு எங்கே போகிறோம்? நம்ம எங்கே ஊட்டி போகிறோமா, பவானி சாகர் போவோம். அடுத்து ஓகே தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஒசூர், ஒகேனக்கல் கேட்டுனுக்குறோம். ஒகேனக்கல் விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லைன்னா தருமபுரியில் போய் ஒரு நாள் ஸ்டே மட்டும்தான். எனக்கு என்னென்னா போகும்போது மேட்டுப்பாளையத்தில் வந்து ரூம் எடுத்துருக்கோம். அங்கே அவன் என்ன பண்ண நினப்பில் வந்து ஒரு ரூம் எடுத்துருக்கான்னு தெரில. நைட்டு ஒரே மட்டுக்கா பஸ்ஸை விட்டுருங்கடா. ஈரோடில் போயிட்டு நம்ம போன டைம் சாப்பிட்டோம் பார்த்தியா? ஈரோட்லேயே சாப்பிட்டா? ஆமாம், அது ஈரோடுனா கோயம்புத்தூர் அவுட்ரு ஈரோடு தான். தாபா மாதிரியும் ரெசிடென்சி மாதிரியும் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே இருந்துச்சு. இல்லாத ஐட்டம்னு சொல்லவும் முடியல. இந்த இடத்துல நிறைய டைம் நம்ம மிஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல நிறைய மிஸ் பண்ணுறோம். ஏன்னா போன டைம் எங்கள் முழு செலவு அவங்க பார்த்துக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணாங்க. ப்ராமிஸ் பண்ணல, சில செலவுலாம் அவங்களே பண்ணாங்க. அவங்களே வந்து கேட்டாங்க. ஆனால் ஸ்டாஃப் பார்த்ததுனால இந்த இடத்துல அவ்வளோ பண்ணியிருக்க மாட்டோம். அவ்வளோ பண்ணாங்க செலவு. எங்களுக்குன்றதோட கேர்ள்ஸுக்கெல்லாம் இன்னும் அதிகமாகவே பண்ணாங்க. இதில் பிரித்து பார்க்க ஒன்றும் இல்லை, ஸ்டூடெண்ட்டுக்குன்னு பண்ணாங்க நிறையா. சரியாக இருந்துச்சு. அது என்னன்னு தெரில. இல்லை நாங்கள் அந்த 2 ஸ்டாஃப்கே வந்து செட் ஆகிட்டோமா, இல்லை அந்த 2 ஸ்டாஃப் இதுக்கு முன்னாடி நடந்த 2 டூருக்கும் அவங்களே தான் வந்தாங்க. அதனால் எங்களுக்கு அவங்களே செட் ஆகிட்டாங்க. இவங்க எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்றதோட செட் ஆகலை. பிடிக்கலான்னு இது வரைக்கும் எங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் கொடுக்கல. நாங்கள் சொல்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை. அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. எங்கள் ஆள் தான் கொஞ்சம் தில்லு முள்ளு இருக்குங்கிற ஒரு நேரத்தில் ஐயா பார்த்தீங்கன்னா அஃபண்ட் ஆகாதீங்க, இருக்கிற எங்களோட நிலைமை சொல்கிறோம். என்ன தான் அவங்க முன்னாடி சிரிச்சுன்னு இருந்தாலையும் நிலைமை தான் நிதர்சனம் இதுதாங்க. இத்துடன் இந்த காணொலியை முடிச்சுக்கிறோம். அடுத்து எங்கே சந்திக்கணுமோ அங்கே சந்திக்கிறோம். அடுத்து சாப்பாடு தான். இந்த டூரில் வந்து நீங்கள் பெருசாக எதுவும்
தினமும் சிரிப்பும் பார்க்க முடியாது, பார்க்க முடியாது, பார்க்க முடியாது. ரெகுலராக வீடியோவும் எதிர்பார்க்க முடியாது. ஆமாம், இது யாருக்கு சொல்கிறோன்னா எங்களுக்கு நாங்களே சொல்லிக்கிறோம். ஆமாம். அது இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது தெரியும். நான் இது சப்போஸ் என் பொண்டாட்டியோட நான் சேர்ந்து பார்க்கலாம், இவன் பொண்டாட்டியும் சேர்ந்து பார்க்கலாம், எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் கிளாஸ் கேர்ள்ஸ் அவங்க புருஷனோட சேர்ந்து பார்க்கலாம். அவங்களுக்குலாம் சொல்லிக்கிறேன், இது ஒரு 18+ கண்டென்ட்டு. 18+ கண்டென்ட்னா வந்து சின்ன பசங்க பார்க்க வேணாம், மற்றபடி யாரும் பார்க்கலாம். வீட்டில் காமிச்சிடாதீங்க தயவு செஞ்சு. இதில் இன்றைக்கி என்னென்ன பண்ணணும்? காலையில் எழுந்தோம், செக் அவுட் பண்ணியாச்சு. காலையில் 5 மணிக்கு எழுந்து ரெடி ஆகிட்டு 6:30க்கு செக் அவுட் ஆகிட்டு அங்கேருந்து மேட்டுப்பாளையம் வந்தோம். மேட்டுப்பாளையத்தில் வந்து கல்லு கடையில் சாப்பிட்டு டிரைவர் பண்ண உருப்படியான வேலையில் அது ஒன்று அப்படியே கரெக்டாக பிளாக் தண்டர் ஆப்போசிட்லேயே சாப்பிட்டு அப்படியே போயிட்டோம் ஃபாரஸ்ட்டு. இதுக்கு எதுவும் பெருசாக இருக்குல்ல, உட்கார வச்சு கிளாஸ் எடுத்தாங்க. கிளாஸ் எடுத்தாங்க, டீசெண்டாக கிளாஸ் எடுத்தாங்க. இதுனா அவங்க வந்து எங்கள் காலேஜ் தானா? ஆமாம், எங்கள் 14 to 50 பேட்ச், 10 to 14 10 to 14 பேட்ச் பிஎஸ்சி. ஸ்ருதி மேம் அவங்க ஃபோன் நம்பரு, இமெயில் ஐடி எல்லாமே கொடுத்துனுக்குறாங்க. நீங்கள் முடிஞ்சால் ஃபோன் பண்ணுங்க ஐடியா இருந்தான்ட்டு. அவ்வளோதான். அங்கே பெருசாக எதுவும் போர் அடிக்கல. அங்கேருந்து ரிட்டன் கிளம்பிட்டு கல்லார் பரணியார் போனோம். அங்கே கொஞ்சம் கல்லார் ஒரு இடம், பரணியார் ஒரு இடம், 2 கிலோமீட்டர் உள்ளே நடக்கணும். கல்லார் வந்து உள்ளே போயிட்டு சுற்றி விட்டானுங்க. இருந்தாலும் நல்லா தான் இருந்துச்சு உள்ளே பார்க்க. புதுசாக அப்படி ஒரு இடம் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. பார்த்தோம். அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்துட்டோம், வேறு எங்கேயும் நிற்கல. பரணியார்லாம் இன்னும் சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. சுற்றி சுற்றி சாதிக்கான்னு காட்டுங்க. கீழே இருந்துச்சுடா, அது அங்கே ஏற்று போட்டு வச்சுக்கிறாங்க. அனுப்பல வீட்டில் இருந்துக்கிறோம். ஸ்டாஃபை பற்றி பேசுகிறோம்டா. அடி வீடியோ பேசுறதெல்லாம் எடிட்லாம் தூக்கிடுறோம். நாங்கள் வீடியோவில் ஸ்டாஃப் பேரை மட்டும் தூக்கிடு. வேணாம் சீரியஸாக போவாங்க, ஏதாவது பிரச்சனை வச்சுருக்காங்க. சரி தூக்கிடலாம். சாரை பற்றி இப்போ இதை போட்டுரு. சாரை பற்றி பேசுகிறதெல்லாம் நம்ம அப்படியே இதை போட்டுரு. இந்த சாரை பற்றி பேசுறதை போட்டுறாத. ஒன்று என்னென்னலாம் வட்டி பார்த்து நான் சொல்கிறேன் போகிறேன். 6 பிச்சைடா தின்னுவேன் மனுஷனடா நீ எல்லாம் புறம்போக்கு. காமன் கண்டென்ட் போட்டு எதிர்பார்க்கல, நல்லா பேசி ஆளுக்கு ஒன்று குடித்தான். அதுக்கப்புறம் பார்த்தா பஜ்ஜி சொன்னான். பஜ்ஜி சொன்னதுக்கப்புறம் எல்லோரும் ஒன்று எடுத்தான். அப்புறம் பார்த்தா அவனே 6 சாப்பிட்டான் காமன் பண்ணல. என்னடா நல்லா தான் இருந்தான், திடீர்னு அவனுக்கு என்ன மைண்ட் மாச்சுன்னு தெரியல. காமன் ஃபண்ட் போட்டுடலாமான்னு கேட்டான், போட்டுடுறான்ட்டான். அப்புறம் திடீர்னு 6 பஜ்ஜி சாப்பிட்டான். அதுக்கப்புறமாவும் டீ பத்தலைன்னு சொல்லிட்டு அவனுங்களாம் வந்து கிளாஸில் வைக்கக்கூடாது, இந்த மாட்டுக்கு குத்தியில் வைப்பாங்க, அந்த மாதிரி வச்சாதான் அவன் கொடுத்தான். எம்மா அவன் வந்து